தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னும் 6 மாதத்தில் மீண்டும் முதலமைச்சர் ஆகின்றார். இன்னும் 6 மாதத்தில் மீண்டும் முதலமைச்சர் ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் முடிவடைந்து விட்டது. குதிரை பேரம் நடத்தி ஆட்சி அமைத்துள்ளார் நடிகர் விஜய். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் லஞ்சம் கொடுத்து நடிகர் விஜய் ஆட்சி அமைத்துள்ளார். நடைபெற்று முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினே தோற்று போனார். திமுக தலைவரே தோற்று போனார். இதுதான் பெரிய ஆச்சரியம். 59 இடங்களில் திமுக வெற்றி பெற்றது. ஆனால் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தோற்று போனார். இந்த சூழ்நிலையில் திருச்செந்தூர் தொகுதியில் வெற்றி பெற்ற திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கொளத்தூர் தொகுதியை சிங்கப்பூர் போன்று மு.க. ஸ்டாலின் வைத்திருந்தார் அப்படின்னார். மழை வந்தால் தான் தெரியும் கொளத்தூர் சிங்கப்பூரா அது குளமா அப்படிங்கிறது. கடந்த மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா கொளத்தூரில் மழை வெள்ளம், குளம் உடஞ்சி, கம்மா உடஞ்சி தெருவுக்குள்ளே போயிடுச்சு. ஆறு தண்ணிக்குள்ளே மிதந்துச்சு, வீடுகள் சாக்கடைக்குள்ளே மிதந்துச்சு. மக்கள் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டாங்க. அந்த கொளத்தூர் தொகுதியில் எந்த ஒரு அடிப்படை வசதியுமே செய்து தரல. தரமான சாலைகள் அமைக்கலை, குடிநீர் சுத்தமான குடிநீர் வழங்கப்படலை, தெருவிளக்குகள் பராமரிக்கப்படலை, குப்பைகள் ஒழிக்கப்படலை. எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக் குப்பை, கொசு தொல்லை, சாக்கடை ஆறு மாதிரி ஓடிச்சு. ஆனால் அந்த தொகுதி முதலமைச்சர் தொகுதி. அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்கிறாப்புல சிங்கப்பூர் மாதிரி வச்சுருந்தாப்புல அப்படிங்கிறார். கொளத்தூர் தொகுதியை சிங்கப்பூர் மாதிரி மு.க. ஸ்டாலின் வச்சுருந்தாரு. அந்த கொளத்தூர் தொகுதி மக்கள் கேடு கட்டவர்கள் அப்படின்னு சொல்லி விமர்சிச்சிருக்காப்புல. அடுத்து சொல்கிறாப்புல மீண்டும் 6 மாதத்தில் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவார் அப்படிங்கிறார். சட்டமன்ற தேர்தல் 5 வருஷத்துக்கு கூட தான். சட்டமன்ற தேர்தல் 5 வருஷத்துக்கு கூட தான். இது என்ன கார்ப்பரேஷன் எலெக்ஷனா 6 மாதத்துக்கு கூட நடக்கிறதுக்கு? 6 மாதத்தில் மீண்டும் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்கிறாப்புல. அவருடைய நம்பிக்கை மெய்ப்பிக்கப்படுகிறதா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.